ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லிங்கேஸ்வரனிடம் கேட்கலாம். லிங்கேஸ்வரன், விவசாய சங்கத்தினர் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்னவா இருக்கு? ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டமானது அங்கு தற்போது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கைகளில் பயிர்களை ஏந்தியவாறு விவசாய சங்கத்தினர் அங்கு தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகள் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லிங்கேஸ்வரனிடம் கேட்கலாம். லிங்கேஸ்வரன், விவசாய சங்கத்தினர் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவா இருக்கு? நிச்சயமாக வலியுறுத்தி ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக வைகை பாசன விவசாய சங்க தலைவர் பாக்கியநாதன் தலைமையில அந்த விவசாயிகள் காலையிலிருந்து தொடர்ந்து 4 மணி நேரமாக போராட்டம் நடத்தி வர்றாங்க. அதாவது ராமநாதபுரம் மாவட்ட வைகை விவசாயிகள் சங்கம் மற்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஒன்று திரண்டு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில 100% தேசிய வேளாண் காப்பீடு தொகை வழங்கிடவும், தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மிளகாய் விவசாயத்திற்கு ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் 25,000 வழங்கிட வேண்டும், ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் வாங்கியுள்ள விவசாய கடனை தள்ளுபடி செய்திட வலியுறுத்தியும், கடந்த 2023-24 ஆண்டுக்கான முதுகுளத்தூர் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் விவசாயம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர், கமுதி, கடலாடி, சிக்கல், திருவாடனை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள், ஆண்கள், பெண்கள் என கைகளில் சேதமடைந்த நெல் மற்றும் மிளகாய் நாற்றுகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினாங்க. குறிப்பாக காலையிலிருந்து தொடர்ந்து 4 மணி நேரமாக விவசாயிகள் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தி வரும் நிலையில மாவட்ட ஆட்சியரோ வேளாண் துறை அதிகாரிகளோட தங்களை சந்திக்கவில்லை, இதுவரை அரசு தரப்பில் எந்த அதிகாரியும் சந்திக்கவில்லை என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தினாங்க. நேற்று முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடலாடி தாலுகா பகுதி விவசாயிகள் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய நிலையில இன்று தற்போது வைகை விவசாயிகள் சங்கத்தினர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருவது மாவட்டத்தில் விவசாயிகளின் கொந்தளிப்பை காட்டுவதாகவே தெரிகிறது. மேலும் தற்போது வரை அரசு அதிகாரிகள் யாரும் வராததால பொறுமை இழந்த விவசாயிகள் பேரணியாக ஊர்வலமாக சென்று ஆட்சியர் அலுவலகத்திற்கு நுழைய முற்பட்ட நிலையில் அவர்களை தடுப்பு வேலி அமைத்து தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை ஏற்றுக்கொள்ளாத விவசாயிகள் போலீசார் அமைத்த தடுப்பையும் மீறி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சாலையில் அமர்ந்து தொடர் போராட்டம் நடத்தி வர்றாங்க. இதனால் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில கடும் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை தேசிய நெடுஞ்சாலையில விவசாயிகள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருவதால பெரும் பரபரப்பு காணப்படுகிறது. மேலும் ஆட்சியரே தங்களை சந்திக்கும் வரை இந்த இடத்தை விட்டு நகரப் போவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்த விவசாயிகள் தொடர்ந்து 4 மணி நேரமாக சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விக்னேஷ். லிங்கேஸ்வரன், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு கடன்களை நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 3,500 உயர்த்தி வழங்கிடு. நெல் விவசாயத்தை இழந்து தவிக்கும் விவசாயிகளுக்கு தேசிய வேளாண் பயிர்